300 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு கிதியோன் கிட்ட, 300 பேர் செலக்ட் பண்ணிட்டேன், வெரி குட், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, எந்திரி, போய் அடிச்சு தூக்கு, உன் கையில நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அங்க இருக்கிறது யாரு? லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள், குதிரைப்படை, யானைப்படை, அந்த படை, எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறான். இந்த பக்கம் 300 பேர். ஆண்டவர் சொல்றாரு போ. ஆனா ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். 10 பாருங்க, 10வது வசனம் ரொம்ப சூப்பரா இருக்கும். போக பயப்பட்டாயானால், ஆண்டவருக்கு தெரியுது நம்ம பயப்படுறதுதான். நல்லா தான் சொல்றீங்க ஆண்டவரே, எல்லாம் நடுக்கமா இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. அது சொல்றாரு, நீ உன் வேலைக்காரனை கூப்பிட்டு சேனின் இடத்துக்கு போ, அங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாப்ல. அப்படி இறங்கி போய் பார்த்தா மணல் மாதிரி மக்கள் கூட்டம். நான் கூட்டம், இவங்களையா நம்ம அடிக்க போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இவங்களதான் நீ அடிக்க போற. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உள்ள என்ன பேசுறான் நைசா போய் கேளு அப்படின்ற. அப்போ கிதியோன் வந்தப்போ ஒருத்தன் சொப்பனம் பார்க்கறான். என்னது? பார்ப்போதுமே அப்போ மாதிரி வருதான். மீதியான் படத்துல அப்படியே உருண்டு வருதான். அப்போ உருண்டு வருதான். உருண்டு வந்து கூடாரம் வந்து அதெல்லாம் விழுந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சு. ஒருத்தன் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்றான். இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கான் பாருங்க, அவன் வியாக்கியானம் கொடுக்குறான். அவன் சொல்றான், இதோ யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயம். தீர்க்கதரிசனம் சொல்றான். யாரு சார்? யாரு சார் அவனுங்க? எதிரிகள். இவன் நடுங்கிட்டு இருக்கான். சார் லட்சம் ஆயிருச்சு சார், ஓடியா இருக்குது சார், 300 பேர் தான் சார் இருக்கிறாங்க, என்ன பண்றது தெரியல சார், ஆண்டவரே தோத்துறோம் ஐயா, விட்டுருங்க ஐயா, போயிடுறையா, அடிச்சிருவானுங்க ஐயா. அங்க எதிரி எப்படி பாக்குறான் தெரியுமா? டேய், கிதியோன்னு ஒருத்தன் இருக்காண்டா, அவன் வந்து நம்மள எல்லாம் அடிச்சு காலி பண்ண போறான். இங்க கிதியோன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் அடிக்க போறான். எதிரி நினைச்சிட்டு இருக்கிறான் கிதியோன் தான் இவங்களை காலி பண்ண போறான். அங்க போட்டிருக்கு பாருங்க, கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். பிசாசு சொல்றான், நம்ம அவன் கையில போய் மாட்டிக்கிட்டோம், அவன் நம்மள அடிச்சு ஒண்ணுமில்லாம போறான் அப்படின்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்லல, எதிரி சொல்றான். ஆண்டவர் எப்படி செட் பண்றாரு பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். நீங்க ஆவியானவரை நம்பி நீங்க ஆண்டவர் சொல்றதை செஞ்சீங்கன்னா எதிரியே வந்து விழுந்துட்டே வெட்டுறானுவான்.